ஹங்கேரியுடைய பிரதம மந்திரி ஒரு அறிவிப்பு செஞ்சிருக்காரு. இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு ஹங்கேரியில நுழைந்தால் அவர் கைது செய்யப்படுவார் என்கின்ற ஒரு அறிவிப்பை அவர் அறிவித்திருக்கிறார். ஈராக்கில் உள்ள சென்ட்ரல் பேங்க்ல இருந்து வெளியே டேங்கை நிறுத்தி கொண்டு, சண்டைக்கு குத்தமுள்ள டேங்கை நிறுத்தி கொண்டு அமெரிக்க ராணுவ வீரர்கள் அங்கு உள்ளுக்கு தங்கத்தை கொள்ளையடிக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். இவர்கள் தான் ஜனநாயகத்தை காப்பாற்ற போகிறார்களாம். யுஎஸ் அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் உறுப்பினர், அவர் பேரு டெட் லியோ, வெளிப்படையாகவே ஒரு குற்றம் சாட்டுகிறார். எப்ஸ்டீன் ஃபைல்ஸை சீல் பண்ணி முடக்கி வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல ட்ரம்புடைய பாலியல் வல்லுறவு செய்தது, அங்கே அது மட்டுமல்லாமல் குழந்தைகளை கொன்று விடுவேன் என்று எச்சரித்ததும் அதில் நிரூபணமாகி இருக்கிறது. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம், நான் கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் நியூஸ்களுக்காக இன்றைய செய்தி வழக்கம் போல வளைகுடா பகுதியில் உள்ள யுத்த செய்திகள் மற்றும் ஒரு சில வெளிநாட்டு செய்திகள். முதல் செய்தியாக ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நீட்டித்துள்ளார். ஏற்கனவே 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முடிகிற மாதிரி இருந்தது. அது இப்போ தொடர்ந்து நீடிக்கும்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதில் அவர் கூடுதலாக என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இதில் ஈரானோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்து முடியும் வரை இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் நீடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார் என்ற ஒரு செய்தி. அப்புறம் அமெரிக்கா குறித்து வேறு ஒன்று ரெண்டு தகவல்களை நம்ம பார்ப்போம். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹங்கேரியுடைய பிரதம மந்திரி ஒரு அறிவிப்பு செஞ்சிருக்காரு. என்ன அறிவிப்புன்னு சொன்னா, இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு ஹங்கேரியில நுழைந்தால் அவர் கைது செய்யப்படுவார் என்கின்ற ஒரு அறிவிப்பை அவர் அறிவித்திருக்கிறார். அதுபோல வேறொரு முக்கியமான செய்தி பாருங்க. ஜனநாயகத்துக்காக உலகத்துல எல்லா நாடுகளிலேயும் சர்வாதிகாரம் அல்லது மக்களுக்கு எதிராக அடக்குமுறை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக ஜனநாயகத்தினுடைய தூதுவனாக சொல்லப்படுகின்ற, நம்பப்படுகின்ற நம்மை போன்ற 3ஆம் உலக நாடுகள் எல்லாம் நம்பிக்கொண்டு இதனுடைய ஊடகவியலாளர்கள், முக்கியமான கோடி மீடியாஸ் எல்லாம் அவ்வாறு பரப்பி கொண்டிருக்கின்ற நிலையில ஒரு முக்கியமான செய்தி, ஈராக்கில் உள்ள சென்ட்ரல் பேங்க்ல இருந்து வெளியே டேங்கை நிறுத்தி கொண்டு, சண்டைக்கு குத்தமுள்ள டேங்கை நிறுத்தி கொண்டு அமெரிக்க ராணுவ வீரர்கள் அங்கு உள்ளுக்கு தங்கத்தை கொள்ளையடிக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அதை நீங்க வீடியோல பார்க்கலாம். இவர்கள் தான் ஜனநாயகத்தை காப்பாற்ற போகிறார்களாம். இருக்கட்டும். அப்புறம் பிரான்ஸ் தலைவர் மேக்ரான் ஒரு அறிவிப்பு செஞ்சிருக்கிறாரு. லெபனானில் அமைதி திரும்ப வேண்டும் என்றால் அங்கிருந்து லெபனானுடைய பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் பின்வாங்க வேண்டும். அங்க உள்ள தன்னுடைய பகுதிகளை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், நாடை அதிகப்படுத்தணுங்கிற நினைப்பை விட்டுறணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவா அறிவிச்சிருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க. யுஎஸ் அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் உறுப்பினர், அவர் பேரு டெட் லியோ, வெளிப்படையாகவே ஒரு குற்றம் சாட்டுகிறார். என்ன சாட்டுகிறார்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸை சீல் பண்ணி முடக்கி வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல ட்ரம்புடைய, அதாவது அவர் பாலியல் வல்லுறவு செய்தது, அங்கே அது மட்டுமல்லாமல் குழந்தைகளை கொன்று விடுவேன் என்று எச்சரித்ததும் அதில் நிரூபணமாகி இருக்கிறது. எனவே அதை முடக்கி வைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு தகவலும் இன்றைக்கு டெட் லியோ என்கின்ற காங்கிரஸ்காரர் வெளிப்படையாக, காங்கிரஸ்காரர்னா அமெரிக்காவில் உள்ள காங்கிரஸ் உறுப்பினர், குற்றம் சாட்டியிருக்கிறார். அப்புறம் இன்னொரு செய்தி, ஜனநாயக நாடு அமெரிக்கா, மேற்கத்திய ஜனநாயகம் உயர்ந்தது, பார்ப்போம் எப்படின்னு. புளோரிடா மாகாணத்தில் உள்ள ஒரு மாணவி வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி போட்டிருக்கிறார். என்ன செய்தி போட்டிருக்கார்?
அந்த நாட்டு ஜனாதிபதி ட்ரம்பை பற்றி போடவில்லை, அல்லது முன்னாள் இருந்த ஜனாதிபதி ஒபாமாவை பற்றி போடவில்லை. ஆனால் அவர் வாட்ஸ்அப்ல ஒரு பகுதி, ஒரு கேலி சித்திரம் ஒன்று கேலியாக போட்டிருக்கிறார். யாரை பற்றி? இஸ்ரேலினுடைய பிரதமர் நெதன்யாகுவை பற்றி. அதற்காக கடுமையான குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் கைது செய்யப்படவிருக்கிறார். இது அமெரிக்கா எந்த அளவிற்கு சுதந்திரமாக இருக்கிறது என்பதற்கு உதாரணம். அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க, தொலைக்காட்சியில அன்னை காஸ்பிரியன் என்ற ஊடகவியலாளர், இவர் ஒரு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் அண்ட் ஜேர்னலிஸ்ட் அமெரிக்கால. அவங்க அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்பினுடைய பணியாளர்கள், அந்த வெள்ளை மாளிகையில பணி செய்யக்கூடியவர்களுடைய சீஃப், அதாவது சீஃப் ஆஃப் தி ஸ்டாஃப் சூசி வில்ஸ் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரை பற்றி நெத்தன்யாகுவினுடைய பிரச்சாரத்திற்காக இவர் பணியாற்றியவர், இந்த சீஃப் ஆஃப் த ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையாளர் குற்றம் சாட்டுகிறார். அப்போ இப்படி அவர்தான், அந்த சீஃப் ஆஃப் த ஸ்டாஃப் அவர்தான் ட்ரம்புக்கு என்ன செய்தி போகணும், அவர் காதுக்கு என்ன செய்தி போகக்கூடாது என்கின்ற முடிவெடுக்கிற இடத்தில் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, இஸ்ரேலுடைய அந்த ஜியோனிய ஆட்சி அதிகாரம் அமெரிக்காவினுடைய உயர்மட்ட அந்த அதிகாரிகள் மத்தியில் எந்த அளவிற்கு கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறது என்பதை இதற்கு இது ஒரு உதாரணமாக பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு செய்தி, வால் ஸ்ட்ரீட்ல ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த செய்தியை பிரான்ஸ் 10 ஊடகங்கள் உறுதிப்படுத்தியிருக்கு. ஈரான்ல முக்கியமான போர் நடவடிக்கைகளை ஈரான்ல எடுக்கும் பொழுது, முக்கியமான நடவடிக்கைகளை எடுக்கும் போது, அந்த வார் சிச்சுவேஷன் ரூம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரூம்ல அந்த ஆர்டர் கொடுக்கிற நேரத்துல தலைமை இராணுவ அதிகாரிகள் ட்ரம்பை வெளியேற்றி விட்டார்களாம், வெளியே தள்ளி விட்டார்கள், அனுப்பி விட்டார்கள். மரியாதையா ஐயா நீங்க போங்கன்னு சொல்லியிருக்கலாம், அல்லது அவரு வர்றது வரைக்கும் நிறுத்தி வச்சிருக்கலாம், அவர் வெளியே போனது வரைக்கும். இப்படியாக அந்த அளவிற்கு அமெரிக்க இராணுவ ஜெனரல்கள் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் ட்ரம்பை அனுமதிக்கவில்லை. அந்த அளவிற்கு ட்ரம்ப் ஒரு மனநிலை சரியில்லாத நிலையில் அல்லது ஒரு கொந்தளிப்பான நிலையில், முடிவெடுக்க முடியாத நிலையில் இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இதை வால் ஸ்ட்ரீட் உறுதிப்படுத்தியுள்ளது. அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க, இது நம்மையும் நம்ம நாட்டை இந்தியாவையும் அதையும் பற்றி ஒரு செய்தி. ஐநா சபையினுடைய பிரத்யேக பிரதிநிதி பிரான்சிஸ்கா அல்பனேசா அப்படிங்கிற அந்த ஒரு அம்மையார் சர்வதேச சட்டத்தை மதிக்காமல் அதற்கு என்னென்ன அந்த விதிமுறைகள் இருப்பது என்பதை பற்றி சிறிதும் கூட கவலைப்படாமல் இந்திய நாடு வணிக உறவு மற்றும் ராஜ்ய உறவுகளை இஸ்ரேலுடன் வைத்துக் கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார். இது போன்ற நாடுகள் மீது ஐநாவின், அதாவது மனித உறவுகளை, மனித உரிமைகளை இஸ்ரேல் தொடர்ந்து மீறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஐநா குற்றம் சாட்டியிருக்கு. அதனால் அவர்களுடன் எந்த நாடும் வைக்கக்கூடாது என்று சொல்லியிருக்க வேளையிலே ஈரான் பல்வேறு விதமான சிறு சிறு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வது, சென்னையில கூட ஒரு தனியார் நிறுவனத்திலிருந்து ஏற்றுமதி செய்த ஒரு செய்தியை நம்ம கேள்விப்பட்டோம். அதுபோல வணிக உறவுகளாக இருந்தாலும் சரி, இங்கிருந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களை அங்கே எடுத்து அனுப்புவதாக இருந்தாலும் சரி, அதற்கு எதிராக கூட நம்முடைய இங்கே தொழிலாளர்கள் போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். இது போன்ற செய்திகளை இந்தியா செய்து வருகிறது. இது நாளைய இந்த ஐநா சபையினுடைய சட்ட ரீதியான கண்டனத்திற்கு, நடவடிக்கைகளுக்கு உட்பட நேரிடும் என்று அந்த அம்மையார் சொல்லியிருக்கிறார். அவர் இந்து பத்திரிகைக்கு ஒரு பேட்டிக்கு இதை அளித்துள்ளார் என்கின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்புறம் அடுத்த செய்தி பாருங்க, வட அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, அதுல கனடா இருக்கு, மெக்சிகோ இருக்கு, இதெல்லாம் சேர்ந்து இருக்கு. இதனுடைய எரிசக்தி கட்டமைப்பு ஒன்றை அமெரிக்கா அறிவிக்கிறது. யுஎஸ்ஏ தான் அறிவிக்குது. வட அமெரிக்கா பூரா சேர்ந்து நாங்க ஒரு எனர்ஜி கட்டமைப்பை அறிவிக்கிறோம்ட்டு. இதன் கீழ் இதுல உள்ள விதி என்ன சொல்லுதுன்னா, அதாவது எனர்ஜி டிரான்சாக்ஷன் கிளியரிங் அத்தாரிட்டி என்பதை நாங்கள் உருவாக்குகிறோம். இது
கனடாவினுடைய எண்ணெய், எரிவாயு, யுரேனியம், நீர், மின்சாரம் ஆகியவற்றுக்கான அனைத்து பண பரிமாற்றங்களையும் வாஷிங்டன் கட்டுப்படுத்துமா, கனடாவையும் சேர்த்து கட்டுப்படுத்த அனுமதிக்கும்னு அந்த அமைப்புல ஒரு அறிவிச்சிட்டு சொல்லியிருக்கிறாங்க. கனடாவின் ஆண்டு $170 பில்லியன் ஏற்றுமதிக்கு இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக விளங்கும்னு சொல்றாங்க. இது பற்றி கனடாவினுடைய அந்த பிரதமர் மார்க் கார்னி அவர் என்ன சொல்றாருன்னா, முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் மார்க் கார்னி சொல்றாரு, யுரேனியம் ஏற்றுமதி உரிமங்களை இடைநிறுத்தல் சஸ்பெண்ட் பண்றாங்க. அமெரிக்கா கூட 180 நாட்களுக்கு வரை இந்த சஸ்பென்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்புறம் காமிகோ நிறுவனம்னு சொல்லிட்டு கனடால உள்ள ஒரு நிறுவனம், அது ஃபோர்ஸ் மஜூர் அப்படின்னு நான் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, தவிர்க்க முடியாத காரணங்களால் பின்வரும் நடவடிக்கைகளை ஏற்படுத்துகிறோம் என்று, அதுக்கு பேர் ஃபோர்ஸ் மஜூர். அந்த தவிர்க்க முடியாத காரணங்களால் அமெரிக்காவிற்கு முக்கியமான பொருள்களை, அதாவது எலிமெண்ட்ஸை வழங்குவதை நிறுத்தம் என்று அது அறிவிக்குது. அப்புறம் அரிய பூமி தாதுக்களின் ஏற்றுமதியை 90 நாட்களுக்கு நிறுத்துகிறோம் என்று கனடா அறிவிக்கிறது. இப்ப கார்னியினுடைய 9 நிமிட அறிக்கை ஒன்று சொல்றாங்க, இறையாண்மை கொண்ட சம நாடுகளாக நடத்தும் நாடுகளுக்கு மட்டுமே, அதாவது எங்களை ஒரு சமமாக நடத்தக்கூடிய நாடுகளை, அதுக்கு மட்டுமே நாங்கள் ஏற்றுமதி இறக்குமதியை செய்வோம், அவர்கள் கூட நாங்கள் பங்காளியாளாக இருப்போம். உதாரணத்திற்கு பிரான்ஸ், ஜப்பான், இந்தியா போன்ற நாடுகளுக்கு அண்டர்லைன் பண்ற ஒரு விஷயம், டாலர் அல்லாத நாணயங்களில் விற்பனை செய்ய போகிறோம். அதாவது யூரோ, யென், சீன நாணயம், பவுண்டு, பிரிட்டன் நாணயத்தில் நாங்கள் செய்ய போகிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது அமெரிக்கா அந்த ஒரு அமெரிக்க கண்டத்தினுடைய அமைப்பாக ஒரு ஏற்படுத்தியதற்கு, ஒரு எனர்ஜி கமிஷனை ஏற்படுத்தியதற்கு பதிலடி. வெள்ளை மாளிகை இது பதிலடின்னு குற்றமே சாட்டுகிறாங்க. இதனால 3 சாத்தியமான விளைவுகள் ஏற்படும். இதனால என்ன விளைவுனா, அமெரிக்கா பின்வாங்கி ஆகணும், டாலர் நம்பிக்கைக்கு பெருமளவுக்கு சேதம் ஏற்படும். ஆனா இன்னொரு விளைவு, அமெரிக்கா கனடா மீது தன்னுடைய அழுத்தத்தை, பிரஷரை கூட்டுது. மற்ற நாடுகள் சவுதி அரேபியா, சிலி, கனடாவை போல மற்ற நாடுகளும் பின்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அதாவது ஒரு நடுத்தரமான நாடு கனடா மாதிரி நாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு எவ்வளவு தூரம் சவால், அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் இல்லாம சவால் விடக்கூடிய ஒரு செய்தியை பார்த்துருக்கான் பார்த்தீங்களா. இவங்க அமெரிக்கா இது செஞ்சது, இதெல்லாம் எவ்வளவு, அதாவது இதெல்லாம் நம்ம கடந்து போயிடுவோம் பார்த்துடுங்க. இன்னொரு நாடு இப்போ பாகிஸ்தான் இருக்கு அல்லது இலங்கை இருக்கு, இந்த நாடுகளுக்கெல்லாம் சேர்த்து நாம ஒரு கமிஷனை, இந்திய கண்டத்தினுடைய ஒரு கமிஷன், ஒரு அமைப்பு என்று நம்ம அமைக்க முடியுமா? அமைக்கிறான் அமெரிக்காக்காரன். இதுதான் இந்த நம்ம படிச்ச விஷயத்துடைய சாராம்சம். அடுத்தது இன்னொரு செய்தி பாருங்க. மெக்சிகோவினுடைய தலைவர் அமெரிக்காவை கொஞ்சம் கூட சட்டை பண்ணாம ஸ்பெயினுடைய தலைவரோடு பேசுகிறார். காலனியாக காலனி ஆதிக்கத்துல ஒரு 1500 இருந்து 1800, ஒரு 300 வருஷம் வாக்குல மெக்சிகோ ஸ்பெயினுடைய காலனி நாடா இருந்தது. அப்போ இவங்க காலனி நாடா இருக்கும்போது பல்வேறு அட்டூழியங்களை பண்ணியிருப்பாங்க. அந்த தழும்புகள் மெக்சிகோவுக்கு இன்னும் ஆறலை. அது பற்றியும் இன்னும் இன்னைக்குள்ள உறவுகள் குறித்தும் மெக்சிகோவினுடைய பிரதம மந்திரி ஒரு பெண் அம்மையார் இருக்கிறாங்க. அவங்களும் ஸ்பெயினுடைய நம்ம இடதுசாரி பெட்ரோவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, யாருடைய ஒப்புதலும் தேவையில்லை. பெரியண்ண ஒருத்தர் இருக்காரு அமெரிக்கால, ட்ரம்ப், அவருடைய ஒப்புதலும் தேவையில்லை, யாருடைய ஆசீர்வாதமும் தேவையில்லை, தங்களுடைய தலைவிதியை தாங்களே நிர்ணயம் செய்து கொள்ளுகிறார்கள் என்ற செய்திதான் இதில் அடிநாதமாக இருக்கிறது. பேரரசை அழைப்பது அவசியம் இல்லைங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க நேட்டோல உள்ள நாடுகள். அப்படி பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, சில வருஷங்களுக்கு முன்னால
அல்லது சில வருஷங்கள் என்ன, இந்த பிப்ரவரி 28க்கு முன்னால இப்படி ஒரு நிலைமையை நம்ம நினைச்சு பார்த்திருக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. இதுதான் புதிய உலகம், புதிய ஒழுங்கு பிறந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். மகிழ்ச்சி. அடுத்து இன்னொரு செய்தி, அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய அணுசக்தி போர்க்கப்பலான USS ஐசனோவர், அதுல ஒரு தீ விபத்து ஏற்பட்டு 3 மெரைன் அவங்க அந்த சோல்ஜர்ஸ் காயமடைஞ்சிட்டாங்க. இந்த கப்பலினுடைய நிலை குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் தெரியலைங்கிற மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சது. தீயை அணைச்சிட்டேன்னு சொல்றாங்க. ஆனா இந்த கப்பலுடைய சமீபத்திய வரலாறு ரொம்ப சிக்கலானது. 2023 இருந்தே செங்கடல்ல இந்த கப்பல் பணியில இருக்கும் பொழுது ஹவுதிகள் இதற்கு சேதம் ஏற்படுத்தியதாக கூறப்பட்டது. அதன் பின்னர் கப்பல் 16 மாதங்களாக ரிப்பேர்லயே இருக்கு. ஆனா அதையும் தாண்டி இப்போ அதுவும் இப்போ தொடர்ந்து அதை விட கூடுதலாக 12 மாதம் ரிப்பேர்ல இருக்குங்கிறத பார்க்குறோம். இப்போ அணு உலைகள் இயங்கும் அந்த கப்பல்ல தீ ஏற்படுத்தப்பட்டு அது அணு கதிர் கசிவடையுதா அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த நேரத்துல இந்த ஈரான் ஹார்முஸ் நீரிணையை மூடியுள்ளதாக அறிவித்துள்ள இந்த செய்தி, இஸ்ரேல் இராணுவ நடவடிக்கைகளை தொடர்கின்ற செய்தி, அமெரிக்க கப்பல் படையினுடைய இந்த முக்கியமான கப்பல் இந்த நேரத்துல தேங்கி கிடக்கிற இதெல்லாம் ஒரு அமெரிக்காவுக்கு ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது. அவன்கிட்ட நிறைய கப்பல்கள் இருக்கு, ஆனாலும் கூட இது ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது. அப்புறம் இன்னொரு நல்ல செய்தியும் உடனேங்களேன், ரஷ்யா இன்றைக்கு அமெரிக்கா செய்தோ இல்லையோ 27 டன் மனிதாபிமான உதவிகளை கையடக்கமுள்ள, அதாவது மின் நிலையங்கள், உணவுப் பொருள்கள், கூடாரங்கள், போர்வைகள், மருந்து பேக்கெட்ஸு, இதெல்லாம் மாஸ்கோ ரஷ்யா இங்கே அனுப்பி வைக்கிறாங்க. லெபனானுக்கு மேற்குலகம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் மனிதாபிமானம்னு பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் ரஷ்யா செயல்பட்டு கொண்டிருக்கிறதாக இந்த செய்தி சொல்லுகிறது. அடுத்தது ஒரு முக்கியமான செய்தி பாருங்க, இது கொஞ்சம் வருத்தப்படுத்தக்கூடிய செய்தி தான். ஆனாலும் உலகத்தில் இப்படிலாம் நடக்கு. 2ஆம் உலக போருக்கு பின்னால அந்த போரை ஒட்டி ஹிரோஷிமா நாசகாகி மேலே அணுகுண்டு போடப்பட்டதுக்கு பின்னால ஜப்பான் ஒரு அரசியல் ரீதியான ஒரு முடிவு, நாம் இனிமேல் ஆயுதங்களை தயார் பண்றதில்லை, அது குறித்த வியாபாரம் பண்றதில்லைன்னு முடிவு எடுத்திருந்தாங்க. அதை 80 ஆண்டுகளுக்கு பின்னால இப்பொழுது ஜப்பானிய அரசாங்கம் அந்த முடிவை கைவிடுகிறது. இன்னுமே அதை இன்னும் உயிர்கொல்லி ஆயுதங்கள் எல்லாம் அது தயார் பண்ணும், ஜெட்டுகளையும் வார்ஷிப்புகளையும் தயார் பண்ணும் அப்படிங்கிறது. இது அமெரிக்காவிற்கு மிக சாதகமானது அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். மக்கள் இதற்கு எதிராக தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க, ஆனாலும் ஜப்பானிய அரசு முடிவெடுத்து விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி. ஒரு அமைதியான பசிபிக் பிராந்தியம் அப்படிங்கிற ஒரு கனவு முடிந்து விட்டது. இனிமேல் கொடுங்கனவு ஆரம்பிக்க போகிறது. பக்கத்தில் சீனா இருக்கு. என்ன ஸ்கிரிமிஷஸ், என்ன சில்லறை சண்டைகள் வருதோ அல்லது பெரிய யுத்தமாக போகிறதோ நமக்கு தெரியவில்லை. மீண்டும் ஜப்பான் பழையபடி திரும்ப வேண்டும் என்று நாம் உலக மக்களும் நாமும் விரும்புகிறோம். அடுத்து சைனா ஒரு அழைப்பு கொடுத்துருக்கு. என்ன அழைப்புன்னு சொன்னா, உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு அழைப்பு. இஸ்ரேலுக்கு எதிராக தென் ஆப்பிரிக்கா ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கு, இன அழிப்புங்கிற அடிப்படையில் சர்வதேச நீதிமன்றத்தில். அதில் நாம் உலக நாடுகள் எல்லோரும் இணைந்து அந்த வழக்கில் நாமும் இணைந்து கொள்வோம் வாருங்கள் என்று சீன அரசு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிற ஒரு செய்தியும் கிடைத்திருக்கிறது. அப்புறம் இன்னொரு செய்தி, இது ஒரு சில நாட்களுக்கு முன்னால் உள்ள செய்தி, ஆனாலும் இந்த செய்தி இப்போதான் வந்திருக்கு. டாக்டர் மராண்டிங்கிற ஒரு ப்ரொஃபஸர், அவர் கூட அமெரிக்காலேயும் குடியுரிமை இருக்குது, அவருக்கு ஈரான்லேயும் இருக்குது. அவர் டெஹ்ரானில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறாரு. அவர் ஒரு 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 கொடுமையான அல்லது ஒரு 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 திக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, வாஷிங்டன் போஸ்ட் மற்றும் அமெரிக்காவில் உள்ள அந்த
பண்டிட்டுகள் அல்லது அந்த இன்டலெக்சுவல்ஸ் யாரு இஸ்ரேலுக்கு ஆதரவாக உள்ளவர்கள் எல்லாரும் அந்த பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைக்கு போறாங்க இல்லையா, நம்ம ஈரானிய டீம் அகராட்சி தலைமையில ஒரு டீம் 4-5 பேர் போறாங்க இல்லையா, அந்த அவங்கள என்ன சொல்றது கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்குறாங்க. வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை உள்பட எல்லாரும் கொடுத்ததாக அவர் சொல்றாரு. அப்புறம் இது இவங்களுக்கு தெரிய வந்து பேச்சுவார்த்தை முடிஞ்சிட்டு திருப்பி வரும் பொழுது பாகிஸ்தான் அரசாங்கத்திட்டையும் இதை சொல்லி 15க்கு மேற்பட்ட வந்து ஒரு போர் விமானங்கள், பாகிஸ்தான் விமானங்கள் இவர்களுக்கு துணையாக வந்து டெஹ்ரானுக்கு இவர்கள் போகவில்லை. அவங்க அங்க உள்ள மேஷ்ஹட் அப்படிங்கிற ஈரான்ல உள்ள அந்த கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு நகரத்துல இறங்கிட்டு அங்கிருந்து ட்ரெயின்ல வந்து டெஹ்ரானுக்கு வந்து சேர்ந்திருக்காங்கங்கிற ஒரு செய்தியை அவர் சொல்லிருக்கிறாரு. இது இப்படிப்பட்ட ஒரு செய்தியும் இங்கு நடந்திருக்கிறது. இதுதான் இன்றைக்கு ஒரு முக்கியமான மேற்கத்திய ஜனநாயகவாதிகள் விரும்புகின்ற செய்தி. இது அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த போகிற டீமை கொலை பண்ணணும்னு நினைச்சிருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு அவசரமான செய்தி பார்த்துடுங்க. சீனா அமெரிக்காவிற்கு ஒரு இறுதி எச்சரிக்கை. இது எதை பற்றின்னு சொன்னா, சீனாவிலிருந்து ஒரு கப்பல் கெமிக்கல்ஸ் இதெல்லாம் ஏற்றிக்கிட்டு வந்து ஈரானுக்கு போயிருக்கு. அந்த போற வழியில வந்து ஏற்கனவே அமெரிக்கா வந்து ஒரு முற்றுகையை போட்டிருக்கு. அதை தாண்டி இப்படி போகும் பொழுது அது ஈரான் கப்பல் பொருள் வந்து சீனால இருந்து போகுது. சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் உள்ள அந்த வணிகத்துல அதை அடிச்சு அந்த கப்பலை கைப்பற்றிட்டாங்க. அதை வந்து சேதப்படுத்திட்டாங்க. அதுக்கு தான் இந்த சீனா சொல்லுது, அமெரிக்காவை பார்த்து, உலகத்துல நீங்க பல உலக செய்திகளை நடவடிக்கைகளை செஞ்சிருக்கலாம், ஆனால் சீனாவிலிருந்து பயணிக்கும் ஒரு கப்பலை தாக்குவதோ நிறுத்துவதோ உங்களுக்கு அப்பாற்பட்ட செயல். இத்தகைய செயல்களை இனிமேல் நாங்கள் சகித்து கொள்ள மாட்டோம். இது சீனாவினுடைய இறையாண்மைக்கு எதிரானது என்று, இனிமேல் இது போன்ற விஷயங்கள் நடந்ததுன்னா அடுத்த கட்ட விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும்னு சீனா ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறதை கூட நம்ம பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க, கத்தார் நாடு, அது வந்து வளைகுடாவில் உள்ள நாடு, அது பாகிஸ்தானோட ஒரு நெருங்கின ஒப்பந்தத்திற்கு போட போகிறது. மிலிட்ரி இராணுவ ரீதியான ஒப்பந்தத்திற்கு. அமெரிக்காவோட போடல, நேட்டோவோட போடல. ஏன்னா நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, இந்த நாடு கத்தார் நாடு வந்து அமெரிக்காவோட இராணுவ தளம் இருக்கக்கூடிய நாடு, நேட்டோவோட நெருங்கின உறவுல உள்ள நாடு. ஆனால் இந்த நாடு அந்த நாடுகளை கேட்காம அவர்கள்ட்ட வந்து அவர்களோட அந்த அக்ரிமெண்ட்டை போடாம பாகிஸ்தானோட போட போகிறது. அது மட்டும் இல்லாமல் வளைகுடா நாடுகள், அதாவது மற்ற கத்தாரோட சேர்ந்து சவுதி அரேபியாவும் இஸ்லாமாபாத்தோட ஒரு உடன்படிக்கை இப்படி இதே மாதிரி போட போகிறது. பாதுகாப்பு உற்பத்தி, கூட்டு முயற்சிகள், உளவுத்துறை பகிர்வு, இது எல்லாமே போட போறாங்க. வாஷிங்டனுக்கு அதாவது அவங்கள கண்டுகிடாம வளைகுடா பகுதி பிராந்தியத்துல அமெரிக்காவிற்கு உள்ள பிடி தளர்கிறது என்ற செய்தி இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. வாஷிங்டனை விட இஸ்லாமாபாத்தை வளைகுடா நாடுகள் நம்புகின்றன. பேரரசு பதட்டம் அடைகிறது. பிராந்தியத்தில் உள்ள எல்லா நாடுகளும் கவனித்து கொண்டிருக்கிறது. பேலன்ஸ் ஆஃப் பவர் மாறுகிறது. இந்த செய்தி, இதுல நான் இன்னொரு செய்தியை சொல்ல விரும்புறேன். இந்திரா அம்மையார் பிரதம மந்திரியா இருக்கும் பொழுது பாகிஸ்தானை விட வளைகுடா நாடுகள் எல்லாம், இஸ்லாமிய நாடுகள் எல்லாம், அமெரிக்கா தவிர எல்லா நாடுகளிலும் இந்தியாவிற்கு மரியாதை இருந்தது. பாகிஸ்தானை இரண்டாக அந்த மொழி ரீதியாக போராடும் பொழுது, அதை பிரிக்கும் பொழுது, பங்களாதேஷ் என்று பிரிக்கும் பொழுது துணிந்து அந்த அம்மையார் செய்தார்கள். இன்றைக்கு அமெரிக்கா மட்டும்தான் எதிர்த்தது, எந்த வளைகுடா நாடுகளும் எதிர்க்கவில்லை என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்போது பாகிஸ்தானுக்கு மரியாதை இல்லை. ஆனால் இந்தியாவினுடைய அந்த இடத்தை பாகிஸ்தான் பிடித்திருக்கிறது. இது நமக்கு மிகப்பெரிய பின்னடைவு என்ற செய்தியோடு
இந்த காணொளியை இன்றைய தினம் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.